Good morning, students. So, இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் trigonometry ஐடென்டிட்டி. ஸோ trigonometry ஐடென்டிட்டி டோட்டலாக ஒரு 9 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதில் 9 ஸ்பெசிஃபிக் எல்லாமே 3 ஃபார்முலாஸோட இது தான். அந்த 3 how can find it. ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்த 3 வந்து பார்த்திங்கன்னா டு ஃபைண்ட் த 6 ரேஷியோலேருந்து அது மேக் அவுட் ஆகும். ஸோ அந்த 6 ரேஷியோ நம்ம ஆல்ரெடி எதுலேருந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபார் த rectangle triangles. ஸோ அந்த triangle தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அதிலேருந்தே நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ we take the rectangle triangle, we take the theta and take the vertices ABC. ஸோ vertices இங்கே தான் ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி. நம்ம இல்லைங்க இங்கே வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ நான் போட்டிருக்கிறேன் இங்கே ABC ஆல்ரெடிஸாக போட்டிருக்கேன். ரைட். ஸோ நம்ம டீட்டாவை லாஸ்ட் இதில் வீடியோலேயே பார்த்துருப்போம். டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைட் ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைட், நியர்பையாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைட், அண்ட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஹைப்போட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரைட். ஸோ இப்போ இந்த 3 சைடு இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம அலோகேட் பண்ணிட்டோம், வெட்டிசஸ் அலோகேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வெட்டிசஸை நம்ம மெயின் பண்ண வேண்டியதான். ஏன்னா நமக்கு அந்த ஐடென்டிட்டி ஃபார்முலாஸ் வரதுக்கு வெட்டிசஸ் மட்டும்தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அதுக்கு தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்போசிட் சைடுன்னு மெயின் பண்ணக்கூடிய வெட்டிசஸ் எது? இந்த சைடு ஃபுல்லாக ஏசி, அட்ஜசன்ட் சைடு ஏபி, ஹைப்போட்டன்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி. ஸோ அப்போ இந்த 3 சைடுக்கான வெட்டிசஸ் நம்ம மெயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த 6 ரேஷியோ ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபார் ரேஷியோவில் பாருங்கள், சைன் டீட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சைன் எதுக்கு ஆப்போசிட் ஹைப்போத்தன் சைட். ஸோ அப்போ ஆப்போசிட் என்னது? ஏசி டிவைடட் பை பிசி. ஸோ ஏசின்னு தான் போடணுமா? சிஎன் போடக்கூடாது. வாட்டர் மேபி உங்களோட பில்லிங் தான். நான் நம்ம இதில் ஏசி அண்ட் BC in sin theta. Then cos theta equal to adjacent side hypotenuse. So அப்போ என்னது? AB divided by BC. ஸோ சைனுக்கு ஆப்போசிட் ஹைப்போதன் சைடும், காசுக்கு அட்ஜசண்ட்டும் ஹைப்போதன் சைடும். அடுத்து டேனுக்கு இந்த 2 சைடு மெயின் பண்ணும். எது? ஆப்போசிட்டும் அட்ஜசண்ட்டும் இன்வால்வ். அப்போ ஆப்போசிட் என்னது? AC டிவைடட் பை AB. ஸோ இதுதான் பண்ணும். ஸோ அப்போ 3 ரேஷியோவுக்கும் அந்த சைடோட வெட்டிசஸ் மட்டும் மெயின் பண்ணிப்போம். சைன் டீட்டா அப்படின்னா ஏசி டிவைட் பை பிசி அப்படின்னாவே சைன் டீட்டா. இது ஏசி டிவைட் பை பிசிங்கிறது நாட் ஆஃப் ஃபிக்ஸடு. இது நாம்பளாக வெட்டிசஸ் உண்டானது. சப்போஸ் இங்கே வெட்டிசஸ் சேஞ்சஸ் ஆனால் இங்கேயும் சேஞ்சஸ் ஆகலாம். எது மட்டும் மாறாது? சைன் டீட்டா அப்படின்னாவே ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போதன் சைட் இஸ் நோ சேஞ்ச். அதேமாரி காஸ் டீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைப்போதன் சைட். அண்ட் டேன் டீட்டா அப்படின்னாவே ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ அதில் பேஸ் பண்ணி தான் இந்த வெட்டிசஸ் அலோகேட் பண்ணிடும். தென் அதன் 3 ரேஷியோஸ் எல்லாமே ஸோ ரெசிபோக்கல் ஆஃப் ஈச் அதர்ஸ். ஸோ சைனுக்கு ரெசிபோக்கல், கொசிக்கன். ஸோ அதனால தான் அப்படியே ரெசிபோக்கலாக போட்டிருப்போம். பிசி டிவைட் பை ஏசி. காசுக்கு ரெசிபோக்கல் சீக்கன். அப்போ பிசி டிவைட் பை ஏபி. டேனுக்கு ரெசிபோக்கல் காட், ஏபி டிவைட் பை ஏசி அப்படின்னு போட்டிருப்போம். ரைட். நம்ம 9th கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். எது? ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி ஒரு தேரம் ஒன்று வேணும், பைத்தாகரஸ் தேரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த பைத்தாகரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்? த ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போதன் சைட்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ் இஸ் கால்ட் தி பைத்தாகரஸ் தேரம். ஸோ அதாவது கர்ணத்தின் வர்க்கமானது, இது கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம், இது மற்ற இரு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது தான் அதோடைய ஸ்டேட்மெண்ட். ரைட். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே நான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இதோட எப்படின்னா, ஸோ இந்த சைடை ஸ்கொயர் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ரிமைனிங் இருக்கிற 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த சைடோட லென்த், சிம்பிளாக சொல்ல போனால் இந்த சைடோட லென்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது ஒரு 5 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோமே. 5 ஸ்கொயர்னால் 25. அப்போ இது 2ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? இங்கே 4 கொடுங்க, இங்கே 3 கொடுங்க. இப்போ 5 4 3. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 16 + 3 25. ஸோ இதோட லென்த்தும் 25. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் அது பைத்தாகரஸ் ட்ரிபிளட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தாகரஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது? த ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போதன் சைட் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு AC square plus AB square. ஸோ equations 1 இது ஸ்டேட்மெண்ட். இதிலேருந்து நம்ம
டோட்டலாக அந்த 3 ரேஷியோ சொல்லியிருக்கோம் இல்லையா, 3 ஐடென்டிட்டி, அதுலேருந்தே நம்ம அனதர் 6 ஐடென்டிட்டி, ரிமைனிங் 6 ஐடென்டிட்டி அதுலேருந்து மேக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஐடென்டிட்டிக்கு இதுதான் மெயின் இது. ஸோ ஒவ்வொரு ஐடென்டிட்டியாலும் டிவைட் பண்ணுங்க, ஒவ்வொரு வெர்டிசஸ் சைடாகவும் டிவைட். முதல்ல இருக்கிறது பிசியால் டிவைட் பண்ணு, அடுத்தது ஏசியால் டிவைட் பண்ணுங்கள். அங்கே ஸ்கொயர்னால் ஸ்கொயர், பிசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்கள், ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அடுத்தது ஏசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்கள், ஆனது செகண்ட் ஐடென்டிட்டி கிடைக்கும். அடுத்தது ஏபி ஸ்கொயரால் ஐடென்டிட்டி டிவைட் பண்ணுங்கள், தேர்ட் ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படியோ அதேமாரி தான் செகண்டு தேர்டும். கரெக்டாக கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நான் பிசி எடுத்துக்கிறேன். சார் நம்ம ஃபஸ்ட்டு இது தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது, நம்ம எது வேணால் மொத்தத்தில் இந்த 3 சைடோட டிவைட் பண்ணுனா வில் பிகம் ஏ ஐடென்டிட்டி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாகவே எடுத்துக்கிறேன், இதிலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் டிவைடிங் ஆன் பிசி ஸ்கொயர், டிவைடிங் ஆன் பிசி ஸ்கொயர் போத் சைட். ஸோ போத் சைடில் என்னது பிசி ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறோம். அப்போ பிசி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை பிசி ஸ்கொயர். ஸோ அப்போ இதில் ஸ்கொயர் இருக்கா, நம்ம அதில் பவர் ஆஃப் ரூலில் நம்ம பார்த்துருப்போம். எதுக்குன்னு பேஸ் பவர் சேமாக இருந்ததுன்னா பேஸ் காமனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ இதில் பிசி டிவைடட் பை இதில் ரெண்டுக்கும் காமனாக எடுத்துக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எப்படி எடுத்துக்கலாம், பிசி டிவைடட் பை பிசி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஸ்கொயர் பை இண்டிவிஜுவல் ஸ்கொயர் தானே, ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதேமாரி ஏசி டிவைடட் பை பிசி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி டிவைடட் பை பிசி த ஹோல் ஸ்கொயர். ஸோ பிசி கேன்சல் பண்ணால் 1 ஸ்கொயர். இதில் ஏசி டிவைடட் பை பிசி, இதுலேயே அப்படியே சிம்பிளாக வச்சுங்க. இதில் வச்சுக்கலாம். நம்ம வெர்டிசஸ் நம்ம டயக்ராம் போட்டுக்கிறோம். இங்கே ஏ இருக்கும், இங்கே பி, இங்கே சி, இதில். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஏசி இது ஏ, இங்கே டீட்டா வச்சுக்குமா. ஸோ அப்போ இது ஏசி, இங்கே என்ன இருக்குது ஏசி டிவைடட் பை பிசி, ஏசியும் பிசியும், அப்போ இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்போ என்ன வரும் ஏசி டிவைடட் பை பிசி சைன் டீட்டா. அதேமாரி இதில் ஏபி டிவைடட் பை பிசி, ஏபி டிவைடட் பை பிசி, இது ரெண்டும். அப்போ இது அட்ஜசன்ட்டு, இது ஹைபோதெனஸ். அப்போ என்ன வரும் காஸ் டீட்டா. அப்போ இந்த ஃபார்முக்கு ஃபுல்லாக சைன் டீட்டா, இங்கே ஸ்கொயருக்குனால சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த ஃபார்முக்கு ஃபுல்லாக காஸ் டீட்டா வரும், இங்கே ஸ்கொயருக்குனால காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது ஒரு ஐடென்டிட்டி. அண்டர்ஸ்டுட் ஆகுதா. ஸோ அந்த சைட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. சேம் இதே ப்ராசஸ் தான் அடுத்த ரெமைனிங் இருக்கிற ரெண்டுக்குமே பண்ணுவோம். அடுத்து ஃப்ரம் 1 அதே இதில் எடுத்துட்டோம். முன்னே எது பண்ணோம், பிசி டிவைட் பண்ணுமா, அடுத்து ஏசி எடுத்துங்க. ஸோ டிவைட் ஆன் ஏசி ஸ்கொயர் த போத் சைட். ஸோ அப்போ பிசி டிவைடட் பை ஏசி ஸ்கொயர், அதேமாதிரி ஏசி டிவைடட் பை ஏசி ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை ஏசி ஸ்கொயர் சேம். ஸோ அப்போ காமன் எடுப்போம் இல்லையா, த ஹோல் ஸ்கொயர் தென் ஹோல் ஸ்கொயர், இந்த பாட்டுக்கு த ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்து சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். சைடை கண்டுபிடிக்கிறப்ப கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ இங்கே மெயின் பண்ணி ஏ பி சி, இது டீட்டா. ஸோ இப்போ இதில் ஏசி கேன்சல் ஆனால் இங்கே 1, இது ஓகே. இதுக்கு நம்ம சைடு மெயின் பண்ணணும். பிசி டிவைட் பை ஏசி, பிசி என்ன இருக்குது, இதுதான் பிசி. இது ஹைப்போதெனஸ் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, ரைட். பிசி டிவைடட் பை அடுத்து என்ன இருக்குன்னு ஏசி. ஸோ ஹைப்போதெனஸ் சைடு டிவைடட் பை ஆப்போசிட், இது ரெண்டுமே மிங்கிள் ஆனாவே சைன் தான். ஆனால் இது ஃபஸ்ட் வருது, இது செகண்ட் வருது. அப்போ ரெசிபோக்கல் வருதாமே, அதோட ரெசிபோக்கல் அது கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 1. இதில் ஏபி டிவைட் பை ஏசி, ஏபிங்கிறது என்னது அட்ஜசன்ட்டு டிவைட் பை எதுப்பா ஏசி, இது ரெண்டு இங்குள்ளனாவே டேனு. பட் ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட் தான் டேன், ஆனால் அட்ஜசன்ட் டிவைட் பை ஆப்போசிட் காட். ஸோ அப்போ ஏபி டிவைட் பை ஏசி ஈக்குவல் டு காட் ஸ்கொயர். தேர்ஃபோர் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cot square theta. It's the second identity. அடுத்தது from BC square equal to AC square plus AB square. So divide on the அடுத்து லாஸ்ட் இது டிவைட் பண்ணிட்டோம், இது டிவைட் பண்ணோம், லாஸ்ட் ஒன் ஏபி ஸ்கொயராக டிவைட் பண்ணுறது. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு போத் ஆன் டிவைட் சைட். ஸோ அப்போ அதே ஸ்டேட்மெண்ட்டில் ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஷுட் பி ஹாவ் த காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ காமனாக நம்ம வெளியே எடுக்கிறப்ப ஏபி டிவைடட் பை ஏபி
BC divided by AB the whole square, AC divided by AB the whole square, AB divided by AB the whole square. ஸோ இப்போ இதில் காமன் டிவைட் ஆன 1, ஸோ 1 ஸ்கொயர். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னு நம்ம தெரியும். அப்போ டயக்ராம் மெயின் பண்ணிங்க. நீங்கள் எடுத்து டயக்ராம் வச்சதாங்கன்னு நாமளாக ஏதாவது அங்கே ஒரு டயக்ராம் போட்டுட்டு இங்கே ஒரு டயக்ராம் மாற்றி போடாதீங்க, ரேஷியோ கரெக்டாக வராது. ஸோ இங்கே டீட்டா அப்போ என்னது, இது ஹைபோதன் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அடுத்தது என்னது, பிசி டிவைட் பை ஏபி. பிசி எது ஹைபோதன் சைடு இன்வால்வ் ஆகுது, ஏபி ஹைபோதன் சைடும் அட்ஜசன்ட் சைடும். என்னதுப்பா இது ரெண்டு இன்குலனாகவே காசு தான், பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஹைபோதன் சைடு வேண்டாம், அதோட ரெசிப்ரோக்கல் வரும், அப்போ சீக்கன். ஓகே, அடுத்தது ஏசி டிவைட் பை ஏபி. ஏசி டிவைட் பை ஏபி ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட், அப்போ tan. அப்போ ஏசி டிவைட் பை ஏபி tan ஸ்கொயர். அப்போ சீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. therefore the identity secant square theta equal to tan square theta plus 1. ஸோ அப்போ 3 ஐடென்டிட்டி வரைச்சோம். ஸோ அப்போ அந்த 3லேருந்து 6 எப்படி மேக் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நாம் பார்த்த ஃபஸ்ட்டு இது என்னது, சைன் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு 1 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்னால் எப்படி எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்ம்லேருந்து மேக் அவுட் ஆனது. ஸோ இதிலேருந்து பாரு, எனக்கு சைன் மட்டும் வேணும்னா இந்த காசு அந்த சைடு கொண்டு போயிடலாமா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இல்லை எனக்கு காஸ் மட்டும் வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதிலிருந்து இந்த தெரிஞ்சதுன்னா அடுத்த ரெண்டு நம்ம மேக் அவுட் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் பொசிஷன். செகண்ட் என்ன பார்த்தோம், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம பார்த்தோம். இது செகண்ட் ஐடென்டிட்டியை நம்ம பார்த்தது. ஸோ இதிலேருந்து ஸோ ஆல்ரெடி கொசிக்கன் வந்துடுச்சு, எனக்கு காட்டு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வேணும். அப்படின்னா இந்த +1 இங்கே +1 தான் இருக்குது, ஈக்குவல் டு இந்த வந்தால் -1 ஆகும். அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1. ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ இதில் ரெண்டு ஃபார்முலாவிலையும் ஸ்பெசிஃபிக்காக கொசிக்கனையும் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டோம், கார்ஸும் ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டோம், இன்னும் 1 மட்டும் ஈக்குவல் பண்ணல. ஸோ இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் 1 மட்டும் வச்சுட்டு காட் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அண்டர்ஸ்டுட் ஆகுதா. அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் ஐடென்டிட்டி, சீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதில் தான் இப்போ எப்படி சீக்கன் ஸ்பெசிஃபிக் இருக்குது, எனக்கு tan மட்டும் வேணும்னா இந்த 1 அந்தாண்டு கொண்டு போயிடலாம். அப்போ tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் -1. தென் 1 ஈக்குவல் டு இல்லைன்னா ஒரு சீக்கன் மைனஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதில் பாருங்கள் ஐடென்டிட்டி நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு ஆஸ் யூஷுவலாக நமக்கு மெமரி ஆகிடும், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் கார் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இல்லை சைன், ஏன்னா ரெண்டு சைடு இருந்தால் 1 இருக்கிறனால ஈஸியாக போயிடும். சைன் வேணுன்னா 1 மைனஸ் காஸ், காஸ் வேணுன்னா 1 மைனஸ் சைன், இது ஓகே. அடுத்து இந்த ஃபார்மில் எப்படி மேக் அவுட் பண்ணிக்கிறது, இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே ஈஸியாக அதை அனதர் 2 நம்ம பண்ணிக்கலாம். எப்படின்னா பாருங்கள், ரெண்டுலேயுமே சிசி இருக்கும். சிசினா அது காசுலேயும் சி இருக்குதுல்ல, நம்ம ஆல்ரெடி சைன் காசோட கம்பேர் பண்ணிட்டோம்ல, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. பாருங்கள் அதேமாரி இதில் எது சார் ஃபஸ்ட் எழுதுறது, ரெண்டுலேயுமே சி தானே அப்படின்னா இதில் பாருங்கள் 5 லெட்டர்ஸ், இதில் 3 லெட்டர்ஸ். ஸோ அதில் பிக்கஸ்ட் அந்த இதில் ஞாபகம் வச்சிங்க, ஷார்ட் ஃபார்ம் தான். அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இதிலேருந்து நமக்கு தேவையானது கொசிக்கன் வேணும்னா இந்த மைனஸ் அந்த பண்ணால் 1 ப்ளஸ் காஸ். அதே காட் வேணும்னா இது அந்த சைடும் இது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ கொசிக்கன் -1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்டு, இது தேர்டு சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பாருங்கள் இந்த 1ங்கிறதுல சைனுக்கும் காசுக்கு மட்டும்தான் இடையில ப்ளஸ் இருக்கும், மீதி இருக்கிற ரெண்டு ஃபார்முலாவுக்கும் சென்டரில் மைனஸ் தான் வரும். ஓகேவா, இதை எப்படி சார் நான் மைண்ட் பண்ணுறது, நான் அல்பபெட்டிக் ஆர்டரில் வரும் லெட்டர்ஸில் எஸ்டி கம்பேரிஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சார் எஸ்ன்னு அங்கே சைனு காசு அதில் போயிடும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ சைன் எஸ்டிக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இதிலேருந்தே ஆனதுன்னா எனக்கு சீக்கன் வேணும்னா 1 ப்ளஸ் காசு, சரி 1 ப்ளஸ் tan வேணும்னா 1 மைனஸ் சீக்கன் -1 அப்படின்னு நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஐடென்டிட்டி கரெக்டாக பார்த்துங்க, இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது எதுவும் கிடையாது. பட் இந்த ஐடென்டிட்டி இருந்தால் தான் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் நம்மளோடைய கன்வென்ட் தகுந்தமாரி மாற்றி ப்ரூஃப் போடுவோம். இதுதான் அப்படிங்கிறது ஸ்டெப் கிடையாது. இந்த ஐடென்டிட்டி ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் கரெக்டாக போட முடியும். ஸோ இதுக்கு பிஃபோர் நடத்தின சம்ஸ் கரெக்டாக பார்த்துங்க, ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலாவும் கரெக்டாக கிளியராக பார்த்துங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.